திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல சொற்களையே பேசி அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லவற்றையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 4ஆம் திருமுறையிலே பொது என்பது தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். பொது பதிகம். திருநாவுக்கரசு சுவாமிகள் பொய்கை சூழ்ந்த பூம்புகலூர் புனிதரை மலரடியை வணங்கி உருகும் உள்ளன்போடு நாள்தோறும் திருக்கோயிலின் முன்றிலே எங்கடன் பணி செய்து கிடப்பதே என்ற வகையிலே உழவார திருப்பணி செய்து பெரும் காதலுடன் வாழ்கின்ற காலத்தில் அளவில்லாத வந்தமிழ் பாமாலைகள் சூட்டி வழிபட்டார். அவற்றிலே ஒன்று இந்த தசபுராணத்து அடைவு என்று பெயர். தசபுராணத்து அடைவு திருப்பதிகம். தசபுராணம் சைவ புராணம், பௌடிய புராணம், மார்க்கண்டேய புராணம், லிங்க புராணம், கந்த புராணம், வராக புராணம், வாமன புராணம், மர்ச்சர புராணம், கூர்ம புராணம், பிரம்மாண்ட புராணம் என்ற இந்த 10 சிவமகாபுராணங்கள்னு பேர். இந்த பதிகத்திலே 10 புராணங்களில் ஒன்றன் கருத்தை உணர்த்தியதாக கொள்ளல் ஆகாது. சிவபுராணங்களில் உள்ள 11 திருவிளையாடல்களையும் ஒவ்வொரு பாடலிலும் உணர்த்தியதாக கொள்ளல் வேண்டும். சதமணி கோவை புராணம். இதில் இந்த பதிகத்திலே, அதாவது 14ஆவது பதிகம் 4ஆம் திருமுறை, இதில் 3ஆவது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை காண்போம். காலமும் நாள்கள் ஊழிபட ஏக உருவாகி மூவர் உருவில் சாலவும் ஆகி மிக்க சமயங்கள் ஆறி உருவாகி நின்றதோன் ஞாலமும் மேலைவில்லோடு உலகு ஏழும் உண்டு குரலாய் புறாலில் நிலை மேல் பாலனும் மாயவர்க்கு பரமாய மூர்த்தி அவனா நமக்கோர் சரணே. நான்மீன்கள் முதல் ஊழி முடிய பாகுபட்ட காலத்தையும் படைத்தற்கு முன்பு ஒன்றாய நின்றவனாய் மும்மூர்த்திகள் உருவிலும் அவர்கள் உயிருக்கு உயிராய் அமைந்தவனாய் அறுவகை சமயத்தோருக்கும் அவ்வவர் பொருளாய் விளங்கி நிற்பவனும் உள்ள ஜோதி வடிவான பெருமான் வாமன ஆகி மண்ணும் மேலை விண்ணுலகம் அடங்கிய 7 உலகமும் உண்டு. ஒரு ஆளிலை மேல் ஒரு சின்ன குழந்தையாக பள்ளி கொண்ட திருமாலுக்கும் மேம்பட்ட மூர்த்தியாக உள்ளவன் அவன்தான் நமக்கு ஒப்பற்ற சரணியன். நாள் என்பது இங்கே அஸ்வினி பரணி கார்த்திகைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது முதலாக ஊழி முடிய பாகுபட்ட காலத்தையும் படைத்தற்கு முன்பே ஒன்றானவனாக இருந்தான்.
மூவர் உருவிலும் அவர் உயிருக்கு உயிராய் அமைந்தவன். அறுவகை சமயத்தோருக்கும் அவ்வவர் பொருளாய் விளங்கி நிற்பவன். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி வடிவானவன் அவன். மண்ணும் வேலை விண்ணும் அடங்கிய ஏழுலகும் உண்டு. குரலாய் ஒரு ஆளிலை மேல் பாலனாய் பள்ளி கொண்ட திருமாலுக்கு பரமாயதொரு மூர்த்தி. அவன் நமக்கு புகழாவான். தழலோன் பரமாய மூர்த்தின காலங்கள் ஊழியாய் நின்றாய் நின்றே காற்றாயி கார்மொயிலாய் காலம் ஒன்றாய் கூறும் ஆளாம் கொள்ளும் கிழமையும் கோனே கோளேதானாம் கொண்ட சமயத்தோர் தேவனாகி வானோர் தங்கட்கு எல்லாம் காலனாய் ஆனா என்பது அனைத்தும் அவ்வவைதானாகாமை சாற்றிடும் என்க. முன்னம் 23 சமயங்களை ஆகி பின்னையே அருள் செய்த பிறையாளன். 6 சமயங்களுக்கும் ஒரு தலைவன் நம்பெருமான் சிவபெருமான் தான். அறிவினான் மிக்க அறுவகை செய்வ அவ்வவர்க்கே அங்கே 6 அருள் புரிந்து என்று சொன்னார். அவசங்கர சலம் கொண்டு திருப்புகழூர் 5 பாடியிருக்காங்க. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் இந்த தசபுராணம் உள்ள 14வது பதிகத்தில் உள்ள அனைத்து பாடல்களையும் பெருமானிடத்திலே பாடி பரமனுடைய அருளை பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம்.